கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:2 வசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. நாம் கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும், நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறார். ஏன் நம்ம அன்பில் நடந்து கொள்ளணும், அதுவும் எப்படிப்பட்ட அன்பில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி எப்படி கொடுத்தாரா? வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் எப்படி நடக்கணும் சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவை அன்பு கூறுகிறீர்கள்? இப்போ அதான் கேள்வி. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சத்தியம். எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் அன்பு செலுத்துகிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். உனக்காக நான் உன் மேலே அன்பு வைத்து உன்னை மீட்கிறதுக்காய், உன்னை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்காய், நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்காய் உனக்காக நான் சிலுவையில் பலியானேன், உன்மேல் நான் அன்பு கூர்ந்தேன், உன்னை நான் நேசித்திருக்கிறேன். இந்த எபேசியர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லும்போது தேவனுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அன்பு கூறுங்கள், இயேசு கிறிஸ்துவை நேசியுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்ததை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிறது எல்லாம் நம்மை விட்டு போய்விடும், எல்லாம் மாயை, ஒரு நாள் மறைந்து விடும். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு மாறாதது. ஆமேனா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பலியும் இயேசு என்கின்ற ஒரு நாமத்தில் அடங்கிவிடும். நாம் அந்த பலிகள் மூலமாய் தேவனிடத்தில் சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுவிட்டோம். அப்போ இந்த இயேசு என்ற நாமத்தினாலே இந்த அற்புதங்களையும் இந்த அதிசயத்தையும் இந்த அன்பையும் நான் பெற்றிருப்பது உண்மையானால் நாமும் கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் யாருக்காக பலியானார்? எல்லாம் சொல்லுங்களேன், யாருக்காக பலியானார்? எல்லாம் சொல்லுங்கப்பா, இயேசு கிறிஸ்து யாருக்காக பலியானார்? எனக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து யாருடையவர்? என்னுடையவர். இயேசு கிறிஸ்து என்னுடையவர். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடையவர் அப்படின்னா எப்படி அவர்கிட்ட அன்பு கூறணும்? நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், நான் இயேசு கிறிஸ்து அன்பு கூறுறேன். இப்போ நான் சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன், திருவிருந்து எடுத்துருக்கிறேன், அப்புறம் ப்ரேயர் பண்ணுறேன், அப்புறம் நிறைய ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிறேன், அப்புறம் தசமவாக காணிக்கை கொடுக்குறேன், அப்போ இன்னும் நிறைய அநேக காரியங்களை சொல்லலாம். நாங்கள் இதெல்லாம் அன்பு கூறுறோம் அப்படின்னு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அன்பு கூறுகிற ஒரு பகுதி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு பகுதி. ஆனால் தேவன் நம்ம இடத்துல உண்மையான அன்பை எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி மறுபடியும் கூட இதே எபேசியர் 3வது அதிகாரத்தில் அதில் 18-19 வசனத்தை வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இங்கே நம்மிடத்தில் கேட்கிறார். கவனிங்க,
கிறிஸ்துவினுடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்பதை புரிந்து நீங்கள் கிறிஸ்து எப்படி அன்பிலே தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, உனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் அன்பிலே நடங்க, அன்பிலே நடங்க, அன்பில் நடந்து கொள்ளுங்க என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். சரி கவனிங்க, இன்றைக்கு நம்ம காலையில் தியானம் செய்தோம். இந்த அன்பிலே நடந்து கொள்றது அப்படின்னா என்ன? கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார்? நம்மில் அன்பு கூர்ந்து எப்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றால், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையவைகள்? தேவனுடையவைகள். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? பாவம் செய்து விட்ட பிற்பாடு நாம் பெருமையை தேடிக்கொண்டோம். நமக்குள்ள பெருமை வந்துருச்சு. அதுதான் தேவனையை நம்மையை விட்டு பிரிச்சது. நல்லா கவனிங்க, இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரிவினையை உண்டாக்கினது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களுக்கெல்லாம் அவர் நீங்களாக்கி விடுதலை ஆக்கினார். அப்படியானால் ஆண்டவரே, என்னுடையது என்று எதுவுமே இல்லை. நல்லா கவனி, என்னுடையது என்று எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுடையது. ஏசப்பா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி கூட பாருங்கள், பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாவம் இந்த இயேசு அவரை யாருமே காப்பாற்றலை, கடவுள் கூட அவரை கைவிட்டார், அவரை பாவம் அந்த மாதிரி அடித்து சிலுவையில் அந்த மாதிரி அகோரமாக அவரை ஆணி அடித்து சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி அநேகம் பேர் கிறிஸ்துவ ரகசியத்தை தெரியாமல் சொல்கிறவங்க அநேகம் பேர் உண்டு. உண்மையா இல்லையா? பாவம் அவர் பாவத்துக்காக பலியானார். யாருடைய பாவத்துக்காக பலியானார்? கிறிஸ்து ஏன் பாவத்துக்கு பலியானார் அப்படின்னா, தேவனை அறியாதிருந்த அந்த காலம், தேவனை அறியாதிருந்த அந்த காலத்தில் என்னை நான் பெருமைப்படுத்தினேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் என் மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மைத்தாமே சுகந்த வாசனையான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருப்பது உண்மையானால், அவரிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுவோம் என்றால், ஆண்டவரை எனக்கு பிடிச்சது, எனக்கு விருப்பமானது, யான் சொந்த விருப்பு வெறுப்பு, எனக்குன்னு இந்த உலகத்தில் அப்படின்னு எதுவுமே இல்லைப்பா. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற எல்லாமே நமக்கு பெருமையை கொடுக்கும். ஆமேனா? கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. தேவனுடைய அன்பு புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம உட்காந்து யோசிக்கணும். கவனிங்க, தேவனை அறியாதிருந்த காலத்தில் அநேக பொருள்கள் நம்முடைய மனசுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்குள்ள பெருமையை தேடிக்கொண்டோம். ஆனால் கிறிஸ்து அதற்காகத்தான் சிலுவையிலே பலியானார், அந்த பெருமையை உடைக்கிறதுக்காக தான் பலியானார். இப்போ நான் உண்மையிலே கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறேன் என்றால் என்னை நான் வெறுமையாக்கி, முன்னாடி உலகத்தில் பார்க்கல, உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, இதெல்லாம் நீ செய்வியே, உனக்கு இதெல்லாம் பண்ண இல்லை, இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் என் கிறிஸ்துவுக்கு உரியதுன்னு சொல்லி என்னுடைய வழிகளில், என்னுடைய வாழ்வில், என்னுடைய ஜீவனில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பனே, அதுதான் நான் அவர் மேல் வைக்கிற பேரன்பு. இன்னைக்கு நம்ம காலையில் நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் எருசலேமுக்குள்ளே அவர் உள்ளே வரும்போது சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா பெத்தானியாவுக்கு வந்து விடுகிறார். நல்லா கவனிங்களேன், பெத்தானியாவுக்கு மார்த்தாள், மரியாள், லாசரு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். அன்னைக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு ராவிருந்து செய்கிறார்கள். அந்த ராவிருந்து நடந்து கொண்டிருக்கும் போதே மரியாள் என்ன செய்கிறார் என்றால், நலதம் என்கின்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு ராஜாவுடைய கால்களிலே பூசி தன் தலை மயிரினாலே அதை தொடைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமேனா? அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்த யூதாஸ் காரியோத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ, இது 300 பணத்துக்கு இந்த தைலத்தை விற்று
தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இவ்வளவு காஸ்ட்லியான இவ்வளவு விலையேற பெற்ற இந்த தைலத்தை இவள் ஏன் வீண் செலவு செய்கிறாள் என்று சொல்லி தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அறியாதவனாய் இந்த யூதாஸ்காரியத்தை சொன்னான். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். அந்த 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 வேத பகுதியை வாசிங்க மறுபடியும். இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்வது என்றால் என்ன? யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதில் 1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவரோடு கூட பந்திருக்கிறவர்களின் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள நிறைந்தது. நல்லா கவனிங்க. இந்த நலதம் என்கின்ற இந்த தைலத்தை உடைத்து இயேசு ராஜாவுடைய பாதத்தில் அவள் பூசி தன் தலைமயிரினாலே துடைத்து இவ்வளவு பெரிய அந்த வீடு முழுக்க அந்த நறுமணம், அந்த வாசனை வீசினது. நல்லா கவனிக்கணும். அதுக்கு அப்பொழுது சீஷர்ல ஒருத்தர் சொல்றான், வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன என்றார்கள். நல்லா கவனி. அவன் என்ன சொல்றான்னா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமே, விற்கலாமே, அதை காசாக்கலாமே. நல்லா கவனிக்கணும். இந்த மரியாளுக்கு ரகசியம் தெரிந்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து, நசரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக தேவன் அனுப்பின தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எனக்காக பலியாகும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இப்பொழுது எனக்குன்னு ஒரு பெருமை இல்லை, எனக்குன்னு ஒரு வாசனை இல்லை. நல்ல கவனிங்களேன். இந்த நலதம் என்கின்ற இந்த தைலம் ஒரு ராத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராத்தல் அப்படின்னா மேக்சிமம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவு முறைகளை புரிஞ்சுக்கலாம்னா ஏறக்குறைய ஒரு 350 கிராம், 1/4 கிலோ விட ஒரு 100 கிராம் அதிகமாக வச்சுங்களேன். எவ்வளோ கிராம்? 300 சொல்லுங்க, எத்தனை கிராம்? 350 கிராம். இந்த 350 கிராம் தைலத்தை எவ்வளோ பணத்துக்கு விற்கலாமா? 300 பணம். ஒரு பணம் என்பது அது டினாரியஸ் அப்படின்னு, டினாரியஸ் அப்படின்னா அந்த ஒரு டினாரியஸ் என்பது ஏறக்குறைய 10 கழுதை வாங்கக்கூடிய அளவுக்கு சமமாம். 10 கழுதை வாங்கலாமாம். அப்போ 300 பணம்னா பார்த்தீங்கன்னா அது பல, இன்னைக்கு கணக்கு பண்ணால் பல லட்சங்கள் அதில் நம்ம கணக்கு டேலி ஆகும். அப்போது இந்த மரியாள் நலதம் என்கின்ற இந்த தைலத்தை உடைத்து, எனக்கு வேண்டாம், எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்குன்னு ஒரு பெருமை இல்லை, வந்திருக்கிற என் கர்த்தர் அவருடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படும்படியாய், அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம காலைல பார்த்தோம். ஏன் பாதத்தில் தைலத்தை பூசினாள் என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதில்லாமல் இருக்கணும். இப்போ பஸ்கா பண்டிகைக்காக இந்த ஆட்டுக்குட்டி உள்ளே வந்திருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியில ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கும்படியாக இந்த நலதம் என்கின்ற தைலத்தை எடுத்து அவர் காலில் பூசி அவர் அங்கே மகிமைப்படுத்துகிறாள். நல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மரியாள் கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்தவளாய், கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொண்டவளாய், ஆண்டவரே இந்த தைலம் இருந்தால் நான் பூசிக்கொண்டால் எல்லாரும் என் வாசனையை பார்ப்பார்கள், நுகர்ந்து என்னை திரும்பி பார்ப்பார்கள். ஆனால் நான் ஒரு பாவி, ஆமேனா, நான் ஒரு பாவி, எனக்கென்று எதுவும் இல்லை, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். இந்த இடத்துல இந்த மரியாள் நல்லா கிறிஸ்துவின் அன்பை நல்லா புரிந்து கொண்டு உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே,
இந்த நலத தைலம் இதை உடைத்ததும் அந்த வீடு முழுக்க எப்படி அந்த வாசனை பரிமளித்ததோ, அதே போல என் ஆண்டவரே, என் ஜீவியத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அத்தனையிலையும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அதை நான் அனுபவிக்காமல் உங்க நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒரு காலத்தில் உம்மை அறியாதிருந்த காலத்தில் இந்த நலத தைலத்தை பூசுவது எனக்கு வழக்கமாக இருந்திருக்கலாம். அல்லது இந்த நலத தைலம் எனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை இந்த அம்மா இந்த தைலத்தெல்லாம் உண்டு பண்ணி விற்று அதன் மூலமாய் பணத்தை சேகரிக்க இருந்தாங்களோ என்னவோ தெரியல. அல்லது உடம்புல பூசிக்கொள்ளக்கூடியதற்காக இவங்க செய்தாங்களோ தெரியல. ஆனால் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது என்றால் என்ன? எனக்கு கிறிஸ்து மாத்திரமே விலையேற பெற்றவர். எனக்கு உண்டான அத்தனையுமே அவர் நாமத்துக்கு நான் பயன்படுத்த வேண்டும். நல்லா கவனிங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் எல்லாத்தையும் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஆக்கிருத்து அல்ல கிறிஸ்தவம். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னுடைய சுயாதீன சித்தத்தில் என் கிறிஸ்துவை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன் என்பதை கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்பது இந்த மரியாள் கிட்ட இந்த நலத தைலம் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம அதை அப்படியே பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை நைட்டும் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த நலத தைலத்தை உடைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரியாளுக்கு நல்லா தெரிந்திருக்கிறது கிறிஸ்துனா யாருன்னு. இந்த கிறிஸ்து யார் என்றால், என் பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக என்னை மீட்க வந்த யார் இரட்சகர் இவர் என்பதை இந்த மரியாள் நன்கு அறிந்திருந்தபடியினாலே, அவருடைய உள்ளம் பொங்கினபடியினாலே, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் ஜீவித்தேன், என்னுடைய பாவ புத்தியினாலே நான் விரைந்து ஓடி இந்த உலகத்தில் பாவங்களை செய்தேன். ஆனால் உம்முடைய கால்களிலே ஆண்டவரே ஆணிகள்னால் அடிக்கப்பட்டு நீர் என்னை மீட்கப் போகிறீர், நீர் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி தமக்கு உண்டான விலையேற பெற்றதை, தமக்கு உண்டான விலையேற பெற்றதை கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாளே, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாளே, அதுதான் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. உங்களுக்கு நிறைய பிடிக்கலாம். எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், நான் என்னுடைய பாலிசி இது, நான் இப்படிலாம் செய்வேன், இந்த காரியத்தில் இந்த மாதிரிலாம் நான் செய்வேன் அப்படின்னு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தபோது நமக்குள்ள மாம்சீக ரீதியான காரியங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் அதே காரியத்தை நீ எப்படி கிறிஸ்துவுக்கு டர்ன் பண்ணி விடுற? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அன்பு அப்படின்னா என்னன்னா, எனக்குரியதெல்லாம் இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியோ, எதெல்லாம் விலையேற பெற்றதோ, எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதையெல்லாம் இப்போ என் கர்த்தருடைய மகிமைக்காக நான் இப்போது பயன்படுத்துகிறேன். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பாதையில் நம்ம போகும்போது நம்ம பைத்தியக்காரர்களை போல தெரிவோம். அவன் சொல்றான், இதை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் மரியாளுடைய இருதயத்தில் நல்லா தெரியும், இவர் என் மீட்பர், இவர் என் மேல அன்பு கூர்ந்து தம்முடைய மகிமையெல்லாம் பரலோகத்தில் திறந்து விட்டு என்னை தேடி வந்த என் கர்த்தர் இவர் என்பதை இந்த மரியாள் நன்கு அறிந்திருந்தபடியினாலே தனக்குரிய வேல்வியை, அந்த வேல்யூவை பார்க்கல. இது எனக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கது, இது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமையை கொடுக்கும், இது எனக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ ஆனது, எவ்வளோ பெரிய மகிமையை கொடுக்கும் என்பதையெல்லாம் இந்த மரியாள் பார்க்கவில்லை. காரணம், எனக்கு என் இயேசு கிறிஸ்துவே விலையேற பெற்றவர். இந்த உலகத்தில் எதெல்லாம் என்ன பெருமைப்படுத்துமோ அதிலெல்லாம் நான் என்னை தாழ்த்தி அந்தந்த இடத்துல நான் என்னை சிறுக பண்ணி என் கர்த்தரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமேனா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அன்பு கூறுகிறீர்கள்? ஒரு காலத்தில் நீ கோவப்படுவ, ஒரு காலத்தில் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுவ? அதிகாரம் செலுத்துவ, எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்தி பண்ணுவ. ஆனால் இப்போ கிறிஸ்து எனக்குள்ள வந்து விட்டார். அதே காரியத்தில் நான் இப்போ எப்படி என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன்? நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்குரிய விலையேற பெற்றவைகளாம் உடைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அப்படியே பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா?
ஏன்னா மகிமையெல்லாம் என் தேவனுக்குரியது. அவரை நான் அறியாதிருந்தேன். அவர் அறியாமல் இந்த மாம்சத்துக்கு நான் பெருமை சேர்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கர்த்தர் என்னை மீட்கிறதுக்காக வந்த என்னுடைய விலையேற பெற்றவர், என் உயிரிலே கலந்தவர். அப்போ நான் என்ன செய்கிறேன்? என் வாழ்க்கையிலே நான் அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்கானவர், என்னிலே கலந்தவர். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும், யோகா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய பேர் மனசை ஃப்ரீ பண்ணிங்க. டிப்ரெஷன் ஆகுது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, நீங்கள் எதையும் நினைக்காதீங்க, ஃப்ரீ பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க. அப்படியல்ல கிறிஸ்தவம். தேவன் நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் சரீரமே நான் தங்குற ஆலயம். உன் வாழ்க்கையில் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய சுயாதீன சித்தத்தில் அவர் எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவர், அவர் உன்மேல வைத்திருக்கிற அன்பினுடைய அந்த பரிபூர்ணம் எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து உனக்குண்டான விலையேற பெற்றவளை நீ உடைத்திருக்கிறாயா? உன்னை பெருமைப்படுத்துகிற இடத்துல எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கிறியா? இதுதான் கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்வது. முன்னாடிலாம் உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் முன்னாடிலாம் நீங்கள் இப்படிலாம் அலங்காரம் பண்ணுவீங்களே, முன்னாடிலாம் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்களே. இல்லைங்க, இப்போ எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆக கிறிஸ்துவினுடைய இந்த கல்வாரி அன்பு, கிறிஸ்து சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த மகிமையான அன்பை ஒரு மனுஷன் உணர்ந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளுவான். நான் என் கிறிஸ்துவின் மேலே எவ்வளவு அன்புள்ளவனா இருக்கிறேன் என்பதை பாருங்கள் என்று சொல்லி நடந்து கொள்ளுவான். நல்லா கவனிங்க. இதே மரியாள் தான் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டில் அவர் பந்திருக்கும் போது இதே மரியாள் தான் இதே நலதம் என்கிற தைலத்தை இன்னொரு முறை கொண்டு அதை உடைத்து அவருடைய சிரசிலே ஊற்றி அவரை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேலே ஊற்றினாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 வாசிங்க. 2 நாள்களுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அப்பொழுது பெத்தானியாவில் குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். நல்லா கவனிங்க. இதே நலத தைலம், அதே மரியாள். ஏன்னா இது நல்லா தெரியுது. பெத்தானியாவில் இன்னைக்கு காலைல பார்த்தோம் நம்ம தெளிவா. ஆமேனா? இயேசு ராஜாவுடைய கடைசி ஒரு வார எருசலேமுடைய பிரயாணத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர் இரவெல்லாம் ஒலிவ மலையில தங்கினார். அதாவது ஒலிவ மலைக்கு பக்கத்தில் பெத்தானியா ஊரில் இருக்கக்கூடிய லாசரு, மார்த்தாள், மரியாள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தங்கினார். அந்த பெத்தானியா, பெத்பகே இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிவ மலைக்குடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பட்டணங்கள், கிராமங்கள். ஆனால் பகலெல்லாம் எருசலேமில் போய் அவர் ஊழியம் செய்தார். அப்போ 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருதுன்னு சொல்கிறது எப்போ அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு இவர் என்ன செய்கிறார்னா அங்கே பந்தி இருக்கிறார். அப்படி பந்தி இருக்கும்போது மறுபடியும் மரியாள் என்ன செய்கிறாள் என்றால் இதே நலத தைலத்தை கொண்டு அதை உடைத்து அவருடைய சிரசின் மேலே ஊற்றுகிறார். இந்த முறையும் யூதாஸ் காரியத்தை சொல்றான், இதை 300 பணத்துக்கு வித்து கொடுக்கலாமே, அவன் ஒரு பண பேய் அவன். ஆனால் இந்த மரியாளுக்கு இருதயத்தில் பூரணமாய் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவளை இருந்தபடியினாலே என் வாழ்க்கையில் என் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கானவர், அவர் என்னில் கலந்தவர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவளாய் அவள் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தாள். அன்பானவர்களே, கிறிஸ்துவில் அன்பு கூறுவது என்று சொன்னால் ஏதோ உலகத்தை வெறுப்பது அல்ல, இந்த உலகத்தில் விலையேற பெற்றவராய் அவரை மகிமைப்படுத்துவது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்
நீங்க பார்த்தீங்கன்னா வேறு பிரித்தல் உலகத்தை வெறுக்கணும் அது அல்ல கிறிஸ்தவம். நீ எவ்வளவு பெரிய ஆளானா இருந்துக்க, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விலையேற பெற்றவைகளில் எல்லாம் கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்துகிறாயா? இதெல்லாம் உலகத்தின் பார்வையில விலையேற பெற்றது, ஆனால் என்னுடைய பார்வையில என் கர்த்தரே விலையேற பெற்றவர். ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறீர்களா? அப்போ அவருடைய வாசனை, அவர் தலை மேல அந்த நலத தைலத்தை ஊத்தினதும் அந்த அந்த அறை முழுக்க அவ்வளவு பெரிய வாசனை, அந்த நலத தைலம் அவ்வளவு விலையேற பெற்றது. அதை பார்த்தீங்கன்னா கிழக்கிந்தியாவில் கிழக்கு சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நலத தைலத்தினுடைய மரங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் சேகரித்து இந்த நலத தைலத்தை தயார் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு விலையேற பெற்றது. அன்பானவர்களே, இப்ப கர்த்தர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், உன்மேல அன்பு வைத்து உனக்காக தம்மை தாமே என்னை நான் உனக்காக ஜீவ பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சுகந்த வாசனையான பலி? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. இந்த பார்வை உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் தேவனை கண்டால்தான், இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் தேவனை கண்டவர்கள் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள வந்தால் தான் உங்க வாழ்க்கையில 24 மணி நேரமும் நீங்க எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா நினைச்சீங்களோ, உங்களை நீங்க எவ்வளவு பெருமையா நினைச்சீங்களோ, அந்த பகுதியிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்கள். அவர் உண்மையில அன்பு வச்சது போல நீ அவரில் அன்பு கூறுவாய். அப்ப மரியாளுக்கு இந்த 300 பணத்துக்கு வெகுமதியான அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் அவளுக்கு தொகை பெருசா தெரியல. அதெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு கால் தூசு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் பெருசு இல்லை. உனக்கு அது 300 பணம், எனக்கு என் ஆண்டவர். அல்லேலூயா, அவர் தேவனுடைய குமாரன், என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படியாய், என்னை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய், என்னை மீட்கிறதுக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி என் கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை இந்த மரியாள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால்தான் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, எதெல்லாம் விளையாட பெற்றதோ, அதெல்லாம் என் இயேசு ராஜாவை தான் எனக்கு பிடிக்கும், என் இயேசு ராஜா தான் விளையாட பெற்றது என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார்கள். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் கையை பிடிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, இந்த உலகத்தில் என்ன நீ மகிமைப்படுத்துவியா? நான் பாவமில்லாதவர் என்பதை நீ வெளிப்படுத்துவியா? என் பாவத்துக்காகத்தான் கிறிஸ்து பலியானார், கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவியா? என்னில் நீ அன்பு கூறுவியா? என்னில் நீ அன்பு கூர்ந்தனா, நான் எப்படி உனக்காக பலியானேனோ அதே போல உன் சகோதரர்களுக்காக நீ பலியாகி என் அன்பை அவங்களுக்கு காட்டுவேன். இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. ஆமென். இவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இவங்க முன்னாடி கோபப்படுவாங்க, இப்ப எங்க போச்சு அந்த கோபம்? கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். இவங்களுக்கு இதுனா ரொம்ப பிடிக்குமே, இப்ப ஏன் அதை வெறுக்கிறாங்க? கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறார். இவங்களுக்கு இந்த மாதிரியான காரியத்தில் ரொம்ப வம்புக்கு நிற்பாங்களே, இப்பெல்லாம் நிற்கிறது இல்லையே, கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு இதுதான் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்கள் கிறிஸ்துவை அன்பு கூறுகிறீர்களா? ஆக இவள் கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த 300 பணத்துக்கு வெகுமான அந்த மதிப்பு மிக்க அந்த நலத தைலத்தை உடைத்து கர்த்தருடைய தலையின் மேல ஊற்றி, முதலாவது அவருடைய பாதத்திலே ஊற்றினால், இப்போது அவருடைய தலையின் மேல ஊற்றி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாள். இவளுக்கு இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற எதுவுமே விலையேற பெற்றதல்ல, இயேசு கிறிஸ்துவே விலையேற பெற்றவர். ஆமென் சொல்லாமா? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? திடீர்னு இந்த அம்மா இவ்வளோ தொகையை எல்லாம் மாய, எனக்கு எதுவுமே பெருசல்ல, இந்த 300 பணத்தினுடைய தொகை உள்ள இந்த நலத தைலம் எனக்கு பெருசல்லன்னு திடீர்னு இந்த அம்மா பண்ணாங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? திடீர்னு இந்த அம்மா பண்ணாங்களா? திடீர்னு கிறிஸ்துவ சாட்சியா வாழ்ந்தாங்களா? அவங்க வாழ்க்கையே ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அன்புள்ள வாழ்க்கையாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? மரியாள்
கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் இந்த அம்மா நிலைத்திருந்தார்கள், உபதேசத்தில் அவர் பரிபூர்ணப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன செய்வார்னா, எருசலேம் பக்கம் வரும்போதெல்லாம், இந்த பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் அவர் என்ன செய்வார்னா, மார்த்தாள் மரியாள் வீட்டில் தங்குறது வழக்கம். அவர் என்ன செய்கிறார்னா, பெத்தானியாவுக்கு வந்து அந்த ஊர் வழியாக வரும்போது மார்த்தாள் தான் முதல்ல போய் கர்த்தரை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு கர்த்தரை வந்து முதல்ல பார்த்துட்டு அழைக்கிறாங்க. கர்த்தர் மார்த்தாளுடைய வீட்டுக்கு போனதும் மார்த்தாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பற்பல வேலைகள், வீட்டில் அநேக வேலைகள் இருக்கிறது. அந்த வேலையில் அந்த அம்மா ரொம்ப பிஸி. ஆனால் மரியாள் என்ன செய்தால், நல்லா கவனிங்க, மரியாள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கர்த்தர் பேசின உபதேசத்தை அவர்கள் கேட்டு, கர்த்தர் பேசின அந்த உபதேசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, எனக்கு எது தேவையானது, இந்த உலகத்தில் நான் ஜீவனோடு இருக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய தேவை என்னது என்பதை இவர்கள் நன்கு அறிந்து, ரகசியத்தை எல்லாம், கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தையும் தேவனை பற்றின ரகசியத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சொல்ல கேட்டு இவங்க நல்லா உள் வாங்கிக்கினாங்க. உள் வாங்கிக்கின்னு ஆண்டவருடைய உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து 2 பேருக்குள்ள, இயேசு ராஜாவுக்கும் இந்த மரியாளுக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. மரியா, அண்ட சராசரிலையும் படைத்தவர் தேவன், நீ தேவன் படைத்த படைப்புகள் எல்லாம் உள்வாங்கி வச்சுக்கின்னு உன் பெருமைக்காக உலகமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தேவன் என்ன செய்தார்னா, உன் மேலே அன்பு கூர்ந்து உன் பாவங்களையெல்லாம் சுமக்கிறதுக்காக கர்த்தர் தேவன் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நான் சிலுவைக்கு போகணும், உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் சிலுவையில் போய் மனுஷனை பார்க்கிலும் என்னுடைய முகப்பார்வையும் மனுபுத்தரை பார்க்கிலும் என்னுடைய ரூபமும் அந்த கேடு அடைந்து எல்லாரும் என்னை பெருமையாக பார்க்கணும்னு நீ வாழ்ந்த இல்லை, என்னை கண்டவர்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்கதான அந்த கேடு நான் அடையணும் அப்படின்ற ரகசியத்தெல்லாம் சொன்னதும் உடனே மரியாள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஆண்டவரோடு இந்த வார்த்தைக்கு ஒப்புரவாகி, அப்பா இனிமே என் வாழ்க்கை முழுவதும் நான் உபத்திரவப்படுவேன். நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால், இது கிறிஸ்துவின் சிலுவை தியான கூட்டம், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். உங்களால் ஒப்பு கொடுக்க முடிந்தால் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்க முடியலன்னா கர்த்தருடைய கரத்தில் உங்களை கொடுத்துருங்க, அவர் நடத்துவார். மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இன்று முதல் என் வாழ்க்கை நான் சிதைப்பேன். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேனோ அது எனக்கு பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்க இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நீங்க சிலுவையில் பட்ட அந்த பாடுகளுக்கு நாம் பங்காளி. இனிமே என் உபத்திரவத்தின் மூலமாய் உங்களை மகிமைப்படுத்துவேன். நான் நல்லா காரு, பங்களா, வசதி, படிப்பு, பட்டம் எல்லாம் வச்சுருந்தேன்னா என் பேரை பெருமைப்படுத்தும். ஆனால் எனக்கு எல்லாம் இருக்கும், எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய மாம்சத்தை நான் உபத்திரவத்துக்குள்ளாக்குவேன். மனுஷனை பார்க்கிலும் உடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிலும் உடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைஞ்சதே உம்முடைய பாடுகளுக்கு நான் பங்கு. எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. தாவீதை நீ எடுத்துக்கினீங்கன்னா சொல்லுவார், ஆண்டவரே அவன் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வேணாம், ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க, என்னை நான் உபத்திரவத்துக்குள்ளாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஏனென்றால் இந்த மாம்சத்தின் மூலமாய் வரக்கூடிய சந்தோஷங்கள் மாயை. தேவன் ஆவியா இருக்கிறார்.
தேவனுடைய சித்தம் செய்து நான் ஆவியாய் மறுரூபம் ஆகிறதுக்குள்ளேயே மனுஷன் பாவம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டான். கர்த்தர் வரும்போதெல்லாம் தேவனுடைய மகிமை பற்றின ரகசியமும், தேவனுடைய மகிமையில் உன்னை கொண்டு போய் சேர்க்கணும்னா உன் பாவம் எவ்வளவு கொடுமையானது, உன் பாவத்திலிருந்து நான் உன்னை எப்படி மீட்க போறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து இந்த மரியாளுக்கு சொன்னதும் உடனே சரணடைந்தார்கள். ஆண்டவரே, இனிமே என் வாழ்க்கையில் விலையேற பெற்றது என்று எதுவும் இல்லை. இன்னைக்கு ஏன் நம்முடைய மனசெல்லாம் உடைச்சி மனசெல்லாம் பதற வைக்கிறோம் தெரியுமா? ஐயோ, எனக்கு இது முக்கியமானதாச்சே, எனக்கு இது விலையேற பெற்றதாச்சே. நம்முடைய மனசை இந்த உலகத்தில் செலுத்தி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த IPL கிரிக்கெட் இப்போ அப்படியே அதில் மூழ்கி போயிருந்தது. டென்னிஸ் சில பேருக்கு ஃபுட்பாலு, சில பேருக்கு சினிமா, சில பேருக்கு களியாட்டு, இதெல்லாம் பிடிக்கும். இதுதான் பொல்லாத பாவங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு இனிமே என் வாழ்க்கையில் என் மேல அன்பு கூர்ந்து உம்முடைய பெரிதான கிருபையினாலே தயவினாலே நீங்க சிலுவையில் பலியாகி என்னை மீட்டெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இனிமே அந்த பாடுக்கு பங்காக என் வாழ்க்கை முழுவதும் என்னை நான் சிதைத்து உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கல்ல பெருமை, நான் சிறுகவும் அவர் பெருகவும். அப்போ நல்லா ஒரு டிஸ்கஸ்குள்ள வந்துட்டாங்க. மரியாள் இந்த உபதேசத்தை கேட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. மார்த்தாள் கேட்குறாங்க, ஆண்டவரே, என்னங்க ஆண்டவரே, நான் மட்டும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன், அவ நீங்க சேர் போட்டுன்னு உட்காந்துங்கிறீங்க, உங்க காலில் உட்காந்துன்னு இருக்கிறாளே, உங்க பாதத்தின் அருகில் உட்கார்ந்து இருக்கிறாளே, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆமெனா? யாருக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? எடுத்து வாசிங்களேன். லூக்காஸ் விசேஷம் 10வது அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 10வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது 38 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இப்ப யார் மேல பழிய போடுறாங்க இந்த மார்த்தாள்? இன்னைக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்துவினுடைய அன்பு தெரியல. நல்லா கவனிங்களேன். அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது, கல்வாரி அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. சிலுவையை பற்றின தியானம் நமக்கு வேண்டும். அவர் சிலுவையில் பட்ட அந்த பாடுகள், அவருடைய உபத்திரவங்கள், அவருடைய வேதனைகள், அவர் பட்ட அந்த நிந்தனைகள், அவமானங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சாதான் கிறிஸ்துனா யார் என்பது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா இயேசு ஒரு தெய்வம், அவர்கிட்ட போனால் எல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், அவர்கிட்ட எல்லாம் கேட்டால் என்ன ஜெபம் பண்ணலாம் கொடுப்பார். இப்படி உலக ரீதியான காரியங்களை குறித்த ரகசியமே உங்களுக்கு புரியும். அந்த ரகசியம் மட்டும் தான் தெரியும். ஆனால் கிறிஸ்துவனுடைய உண்மையான ரகசியத்தை புரிந்து அவர் மேல் அன்பு காட்ட, கிறிஸ்துவில் நீ அன்பு கூறணும் அப்படின்னா அவருடைய பாடுகள், உன்னை மீட்கிறதுக்காக அவர் சிலுவையில் பட்ட பாடுகளுடைய விலை, அது விலை கிரயத்தினுடைய வேல்யூ உனக்கு தெரியணும். இப்போ இயேசு ராஜா சொல்றாரு, இப்போ மரியாள் கிட்ட, மார்த்தாள் கிட்ட 41 வாசிங்களேன். இயேசு அவளுக்கு பிரதிவிதமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை ஊத்துறாமன்னு சொல்லாமா? மார்த்தா, தேவையானது ஒன்றுதான், அது ஜீவன். நானே அந்த ஜீவன். இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மார்த்தாள் என்ன வேலை செஞ்சிருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். வெளியிலிருந்து கெஸ்ட் வந்திருக்கிறாரு, என்ன செஞ்சிருப்பாங்க? மார்த்தாள் என்ன பண்ணிருப்பாங்கம்மா?
நல்ல சாம்பார் வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, இதெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் அப்போ எப்படிப்பட்ட அப்பம் சொல்லலாம், என்ன கறி என்ன மீனை பொரிக்கலாம், அந்த சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தியிருந்தாங்க. சாப்பாடில் ரொம்ப முக்கியம். என்னங்க ஆண்டவரே, இவன் சாப்பாடு கூட வேணான்னு, மெய்யான போஜனம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வந்திருக்கிறார். அவர் பிற்கப்பட போகிறார். அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய ரத்தத்தை எனக்கு பானம் பண்ண கொடுத்து என்னை தேவனிலே கொண்டு போய் சேர்க்க போகிறார். என்னுடைய மெய்யான போஜனம் எனக்கு வந்துருச்சு. அதனால என்னை நான் உபத்திரப்படுத்துகிறேன். என்னுடைய போஜனம் நீ சுடுகிற இந்த அப்பமும் நீ பொரிக்கிற இந்த மீனும் இந்த கறியும் அல்ல. ஜீவ அப்பமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உபத்திரவத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்த்தரே என் பங்கு. இயேசு கிறிஸ்து உன் பங்கா இருப்பது உண்மையானால் உன் வாழ்க்கையில ஒரு தியாகம் இருக்கும். இந்த மாம்ச இச்சைய பெருமைப்படுத்த மாட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாம் சண்டைலாம் ஏன் வருது சொல்லுங்க? ஏன் சண்டை வருது இன்னைக்கு? உன்னுடைய இச்சை. அதுதான் யாக்கோபு எழுதுறார். ஏன்டா உங்களுக்கு சண்டை வருது? அவன் சிந்திக்கிற அந்த இச்சையின்படி நடக்கல, அதனால சண்டை வருது. ஆனால் மரியாள் என்ன செய்தாங்கன்னா, எனக்கானதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஐயா, நான் உங்களை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன். என்ன நீரே என் பங்கு. என்ன பங்கு புரிஞ்சு போச்சா? பங்கு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவே என் பங்கு நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேனா? அவர் சிலுவையில் பட்ட பாடுக்கு நான் பங்கு அப்படின்னா என் வாழ்க்கையை நான் சிதைக்கணும். நான் என்ன ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்றால் அப்படின்னா அவர் என் பங்கு அப்படின்னா நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் செய்வ, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என் பங்கு. நான் இதெல்லாம் அனுபவிச்சுன்னா எனக்கு பெருமை கிடைக்கும். அதனால என்னை பெருமைப்படுத்துகிற எல்லா இடத்திலும் நான் உடைக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என் பங்கு என்பதை, இந்த பங்கு என்பதை இன்னைக்கு இந்த உபத்திரவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். உன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு அல்ல, என் கர்த்தருடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் பங்கு, அதுதான் பங்கு. அவருடைய உபத்திரவத்துக்கு நான் பங்கு. அவர் உபத்திரவப்பட்டது, அவர் பாடுபட்டது, சிலுவையில் அகோர சிலுவையில் தொங்கி என்னை மீட்டது அவர் எனக்காக. இயேசு கிறிஸ்து என்னுடையவர். அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். இதுதான் தாவீது சொல்றார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 16வது சங்கீதத்தில் 16வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் சுதந்திரம். நல்லா கவனிங்க. யார் என் சுதந்திரம்? கர்த்தர் என்னுடைய சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு. என் பாத்திரம் அப்படின்னா என் கேரக்டர். நல்லா கவனி. என் கேரக்டர், என் பங்குன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை கர்த்தர் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவீதை போல உபத்திரவப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணார்னா, ஓடு உபத்திரவம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்த துச்சன பிரவாகம் அவரை பயமுறுத்தினது. எப்போதுமே அவருக்கு பிரச்சனை. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் தாவீது அறிந்து கொண்டார். என் கர்த்தர் பாடுபடுகிறார். என் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் அகோரமாய் அவர் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த அவமான சின்னத்தில், அந்த அவமான சின்னமாக சிலுவையில் என் கர்த்தர் வந்து பாடுபடுவார். அவர் எனக்காக பாடுபடுகிறார். அப்படியானால் நான் உபத்திரவப்பட்டு கொண்டே இருப்பேன். என் கர்த்தர் என் பங்கு. என் கர்த்தருடைய உபத்திரவத்துக்கு நான் பங்கு. ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் என் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் சிதைப்பேன். ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்துச்சுனாவே அப்படியே கை கால்லாம் நடுங்கி, தொட நடுங்கி, கண்ணீரா வடிச்சு, எனக்கு எப்படி இதை வந்தெல்லாம் என்பதல்ல கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. என்னை என் கர்த்தர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்பதே கிறிஸ்துவில் நாம் வைக்கிற அன்பு. அப்படி சிலுவை புரியல உங்களுக்கு.
அப்படி சிலுவை புரியல. என் பாத்திரம், என்னுடைய பாத்திரம் என்பது என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஆவி ஆத்மா உள்ள இருக்கு இல்லையா, என்னுடைய எண்ணங்கள், என் பாத்திரத்தின் பங்கு என் கர்த்தர். அப்போ இந்த பங்கு நமக்குள்ள இருக்குமே ஆனால் எனக்கு உண்டான விலையேற பெற்றதெல்லாம் என் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு பங்கு என்கின்ற அந்த கான்செப்ட் நீ நினச்சிக்கலாம். இன்னைக்கு நிறைய உபத்திரவப்பட்டுக்குன்னு, அது எதனால் அந்த உபத்திரவம்? உன் இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நிறைய பேர் போய் மாட்டிக்குவான், அந்த பிரச்சனை மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கின்னு நான்லாம் பயங்கரமாக உபத்திரவப்படுறேன் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லணும், இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், சிலுவையினுடைய மகிமையை தெரிந்து கொண்டால், சிலுவை இவளுக்கான மகிமை என்பதை தெரிந்து கொண்டால், இந்த சிலுவை எனக்கான மகிமை என்பதை தெரிந்து கொண்டு என்றைக்கு இந்த மரியாள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டாலோ அன்னைக்கே விலையேறப்பெற்ற இந்த நலத தைலம் எல்லாம் உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் எனக்கு விலையேறப்பெற்றவர். இந்த விலையேறப்பெற்ற நலத தைலத்தை 300 பணத்துக்கு விற்று நான் நல்ல சுகபோகமாய் வாழலாம். எனக்கு அது அல்ல, என் கர்த்தர் தான், என் கர்த்தருடைய அந்த பாடுகளுக்கு நான் பங்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். இதான் பாத்திரத்தின் பங்கு. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமே ஆனால், கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளுக்கு நீ பங்காய் இருப்பாயானால், நீ மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைந்து நீ மகிமை அடைந்து மகிமையில் நீ தேவனை சந்திப்பாய். இந்த பங்கு இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசு உன் பங்கு என்று அவருடைய அன்பை நீ அங்கீகரித்து, எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், என் இயேசுவை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி நீ நின்று உனக்கு வரக்கூடிய விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷங்களினாலே நீ இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவாய். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. மனதார உங்க கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்கள். எனக்கு வேண்டாம், என் கர்த்தர் எல்லாம் நீ செய்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் வெளிப்படுவார், கர்த்தர் தெரிவார் இந்த உலகத்துக்கு. அதுதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறீர்கள்? எல்லாருக்கும் புரியாது. கூடவே இருந்த அந்த யூதாஸ் காரியத்துக்கு கூட கிறிஸ்துவினுடைய இந்த விலையேறப்பெற்ற அன்பு புரியாமல், ஐயோ இதை 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமே என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின், சொல்லுங்கப்பா, என் பாத்திரத்தின் பங்கு சிலுவை நாயகன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அதனால் தான் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் என்று சொல்லி அவர் ஓடிக்கொண்டே இருந்த போதிலும், கர்த்தாவே நான் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை தம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக வைத்திருந்தார். இந்த உபத்திரவம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு முறுமுறுப்பு இதெல்லாம் இங்கே கூடாது. எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்குதோ அவைகள்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விடுகிறேன். இதுதான் பாத்திரத்தின் பங்கு, இதுதான் கிறிஸ்துவில் நாம் வைக்கிற அன்பு. ஏன்னா மகிமையெல்லாம் யாருக்கு? தேவனுக்கு மகிமை. எதெல்லாம் பெருமையை கொடுக்கும்? நான் அனுபவிக்கிற சந்தோஷம்லாம் என் ஆத்மாவுக்கு பெருமையை கொடுக்கும். அப்ப தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தரும் பங்கா இருக்கிறாரா? கர்த்தரும் பங்கா இருந்தார்னா, நீங்க கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாருங்க, அன்பு, அவ்வளவு தியாகம் இருக்கும். என்னை விட்டு எது வேணா போட்டோம், மனசு உடையவே உடையாது. என்னை விட்டு எல்லாம் போகட்டும், இந்த ஊரே எனக்கு எதிர்த்து நிற்கட்டும், என் கர்த்தர் என் பார்த்து அப்படியே நிற்போம், நின்று சகிப்போம். ஆமா ஆமா, நான் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு எதுவும் இல்லை. அப்படின்னா கர்த்தர் உன்னுடைய பாத்திரத்தின் பங்கா இருக்கிறார். உன் வீட்டுக்காரர் உன்னை ஒரு மாதிரி அப்படி பேசிட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. நீங்களாம் எங்கேருந்து ஏசப்பா மகிமைப்படுத்த போறீங்க?
ஏய் இங்கே வாடி, இங்கே வாடியா, டே யார்டா வாடின்ற. இன்னைக்கு நிறைய பொம்பளைங்க ரொம்ப கொடுமை இல்லையா? ஆனால் தாவீது சொல்றாரு, அவர் என் பாத்திரத்தின் பங்கு. இந்த உலகம் அல்ல, இந்த ஊர் அல்ல, இந்த உலகமே திரண்டு வந்தா கூட, என்னை என்ன நிந்தித்தாலும் கூட நான் என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். காரணம், அவர் என் பாத்திரத்தின் பங்கு. இதை மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி தான் யாருமே அவர் பாத்திரத்துக்கிட்டே போகிறது கிடையாது. பைபிள் எடுத்துன்னு போய் உட்காந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி இன்றைக்கி யாருமே போகிறது இல்லையா? அப்புறம் எங்கேருந்து உனக்கு 300 பணம் மதிப்பு மிக்க அந்த நலத தைலத்தை உடைப்பீங்க? உங்களுடைய பார்வையில் ஏதோ விளையாட பெற்றது. ஐபிஎல்ல ஏதோ ஒரு டீமு தோற்று போச்சுன்னா இவன் டிவியை போட்டு உடைச்சி அப்படியே பைத்தியம் முடிச்சவன் பாரி, ஐயோ கொடுமையாக இருக்கு. இவன் மனசெல்லாம் அதில் வச்சுட்டு ஒரு வேலை போயிருச்சுன்னா, வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனையா, ஒரு சகோதரி சொல்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருந்துச்சு எனக்கு. எப்போ வேலை இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, ஏன் அந்த அளவுக்கு சுயம் வேலை செய்யுது, அந்த அளவுக்கு பலவீனம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு எனக்கு என்ன வந்துருச்சு வேலை போனதும். ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர், உனக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை நீ அறியாமல் போனாய். அப்போ இந்த உலகத்தில் அவனுக்கு பங்கா இருந்தாதான் 142வது சங்கீதம் 142வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 142:5 உம்மை நோக்கி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். சொல்லுங்க, எங்க பங்கா இருக்கிறாரோ? ஜீவனுள்ளோர் தேசம். பரலோக ராஜ்யத்தில் என் கர்த்தர் என் பங்குனா, இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு நீ பங்கா இருக்கிறியா? இந்த பங்காக நீ மாறுகிற வரைக்கும் நீ சர்ச்சுக்கு வாங்க. அவர் சிலுவையில் பாடுபட்டது எனக்கானது அப்படின்னா, இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாடுகளுக்கு மத்தியில் இருக்கும், பாடுகளுக்கு மத்தியில் இருக்கும். உபத்திரவத்தின் பாதையில் போய் கொண்டிருப்பாய். கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், மரண இருளின் பள்ளத்தாக்கு உன்னை தேடி வரும். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கின்ற அந்த உற்சாகத்தோடு கூட, வெட்கம் எனக்குரியது, மகிமை நீதி என் கர்த்தருக்கு உரியதுன்னு சொல்லி நீ உற்சாகத்தோடு உன் பாதையில் ஓடிக்கொண்டே இருப்பாய். கர்த்தரை ஒரு இடத்துல கூட நீ மிஸ் பண்ண மாட்ட. உன்னிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது இந்த பார்வை எல்லாருக்கும் வராது. யார் யாரெல்லாம் கிறிஸ்து யாம் பங்கா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு நான் பங்கா இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அன்பு கூறுவார்கள், அன்பிலே நடந்து கொள்ளுவார்கள். கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்து தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அன்பில் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் துறந்து கொண்டே இருப்பீர்கள், கிறிஸ்துவை எங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அதனால்தான் அந்த அம்மா மரியாள் போயிட்டு அவ்வளவு விலையேற பெற்றது. எனக்கு நல்லா கவனிங்க, 300 பணம்னா ஒரு பணம் என்பது 10 கழுதை வாங்கலாம் அன்னைக்கு. இப்போ 300 பணம்னா கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி இருந்த ரேட்டுக்கு இன்றைக்கி இருந்த ரேட்டுக்கெல்லாம் வச்சு அந்த கழுதை என்பது அன்றைக்கி கோவேறு கழுதை, ராஜாக்கள் ஏறுகிற கழுதை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்லாம் BMW காரு, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரியான காஸ்ட்லி காரில் 10 காரு ஒரு பணம்னா கவுண்டிங் பண்ணி பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கோடிகளுக்கு போகும்னு, அவ்வளோ பெரிய காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெருசும் இந்த அம்மா வெளிப்படுத்துகிறாங்க, நான் அல்ல என் கர்த்தர்னு மகிமைப்படுத்துனாங்களே, அதுவே கர்த்தரில் அன்பு கூறுவது. இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக உங்களுக்குள்ள இருக்குது? எந்த பொருள் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறாரா? அல்லது ஏதோ ஒரு பொருளோ, ஏதோ ஒரு சொந்த பந்தமோ, அல்லது ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு எங்கே இருக்கிறீங்களா? ஆக தேவன் நம்ம இடத்துல என்ன தெரிவிக்கிறார்? உன் மேல அன்பு வச்சனே, உன் மேல நான் அன்பு வச்சு உனக்காக சிலுவையில் பலியானேனே, நீ எனக்கு என்ன அன்பு கூறுகிறாய்? என்னிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிற என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆக அந்த கடைசியில் கர்த்தர் அந்த மரிக்கிற அந்த கடைசி வாரத்தில் அந்த பெத்தானியாவில் இந்த மகிமையான காரியத்தை பார்த்து கர்த்தருக்குள்ளே ஒரு பூரிப்பு, அவர் உண்மையிலே சிலுவைக்கு போகிறதுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தது.
ஏம்மா மரியாள், உனக்காக நான் சிலுவையில் பலியாகணும்னு சொல்லி உன் அன்பை வெளிப்படுத்தின இல்லை, நான் சிலுவைக்கு நான் போகிறேன்னு சொல்லி இந்த மரியாளுடைய இந்த அன்பு கர்த்தரை சிலுவைக்கு போவதற்கு ஊக்கப்படுத்தினது, உற்சாகப்படுத்தினது. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? ஆமேனா? ஏனென்றால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இவர் சிலுவையினுடைய பாடுகளுக்கு நான் பங்கு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தபடினால்தான் எனக்கென்று எந்த ஒரு மதிப்பும் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பெரிய வேல்யூ கொடுத்துறது ஆண்டவரே, பெருசாக எனக்கு பெரிய பொக்கிஷம் இல்லை, என் பொக்கிஷம் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவரை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தினார் பாருங்க. அதுதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரில் அன்பு கூறுறீங்க? அந்த காட்டி கொடுக்கப்படுற அந்த ராத்திரியில் அவர் ராபோஜனம் செய்து கொண்டிருக்கிறார். ராபோஜனம் செய்து கொண்டிருந்தது வெள்ள கவனிங்க. இந்த கடைசி வாரத்தில் கர்த்தரை ஊக்கப்படுத்தினது தெரியுமா? அவர் சிலுவைக்கு போகும்படியாக ஊக்கப்படுத்த தெரியுமா? இந்த அன்பு. மரியாள் தன்னை விட்டு எடுப்பு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பம் புசித்து கொண்டிருக்கிறார், அந்த பஸ்கா புசித்து கொண்டிருக்கிறார் தம்முடைய சீஷர்களோடு. அப்போது கர்த்தர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்பதை சொன்னதும் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார். அந்த ராபோஜன பந்தியில் கிறிஸ்துடைய மார்பிலே அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னதும் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, நீ இயேசு ராஜா மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற யோவானே, யார் ஆண்டவரை உங்களை காட்டி கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு பேதுரு அப்படியே சைகை காட்டுறாரு. உடனே மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் கேட்குறாரு, ஆண்டவரே, யார் ஆண்டவரை உங்களை காட்டி கொடுப்பான்னு சொல்லி. அப்போது என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிற இந்த யூதாஸ் கருத்தை என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? என் ஆண்டவரே, நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது விடிஞ்சதும் மத்தியானம் 3 மணிக்கு அந்த கோர சிலுவையில் நீங்கள் அகோரமாய் அந்த கேடு அடைந்தவராய் என் பாவத்துக்காக நீங்கள் சாக போகிறீங்க ஆண்டவரே என்கின்ற அந்த அன்பை உணர்ந்தவராய், அந்த பஸ்காவை கூட அவர் புசிக்க மனதிருந்துச்சோ இல்லையோ யோவானுக்கு, கிறிஸ்துவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவராக இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்குறது தெரியுமா? மாயா மார்பில் வந்து சாய்ந்து கொள். நீ பட்ட பாடுகள், உன்னுடைய கண்ணீர், உன் வேதனை, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன். நான் பட்ட பாடுகளுக்கு நீ பங்காளியா வந்துரு, நீ பங்காளியா வந்துரு. என் பாடுகளை நீ நினைத்து பார், என் பாடுகளை நினைத்து பார், என் சிலுவையினுடைய கோரத்தை நினைத்து பார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நல்லாவே தெரியும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படிலாம் சாகடிக்கணும்னு. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நீதான் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். இந்த மார்பில் சாயறதுன்னு என்ன தெரியுமா? இப்போது ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, சில பேர் சும்மா கை குலுக்குன ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுவாங்க, சில பேர் எல்லாத்தையுமே ஒன்றா கலப்பாங்க, சில பேர் ஒன்றோட ஒன்று ரொம்ப அந்யோன்யமாக ஐக்கியமாக இருப்பாங்க, அப்படியே அந்த உணர்வில் கலந்துருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா முத்தமிடுதல், ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் முத்தமிட்டு கொள்ளுவது, அதுக்கப்புறம் அன்பை பகிர்ந்து கொள்ளுவது, உடலில் அப்படி கட்டி பிடிச்சி அவங்களை அணைச்சி அன்பை பரிமாறிக்கொள்வது என்பதெல்லாம் உணர்வு ரீதியாக இருக்கும்போது தான். இப்போ இயேசு ராஜாவுடைய மார்பில் யோவான் சாய்ந்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய அந்த ஒரு மகிமையை, கிறிஸ்துடைய ஆவியின் நிலைமையை இந்த யோவான் நன்கு அறிந்தவராய், பஸ்கா ஆட்டுக்குட்டியே, என்னை மீட்கும்படியாய் சிலுவையில் ஆணி அடித்து சாக போகிற பஸ்கா ஆட்டுக்குட்டியே, நீர் சாக போவது, நீர் படப்போகிற அந்த பாடுகள் எனக்கானதப்பா என்கின்ற அந்த உணர்வில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துவுடைய மார்பிலே அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நாம் யாருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறோம்?
ஐயோ என் ஓனர் எதனா சொல்லிடுவாரா, என்னுடைய சூப்பர்வைசர் அவங்கள எதனா காக்கா பிடிக்கணும், அப்படி என் சொந்த பந்தம் எனக்கு இவங்களாம் நிறைய வேலைகளை இவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி யார் யார் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்து கொண்டு அவரில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முன்னாடி தான் உன் பெருமைக்காக அழுத, எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, நான் நடுத்தரில் நின்ட்டனே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே, என்னை யாருமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு என் பாடுக்கு நீ பங்கு என்பதை உணர்வுனா, ஆமாண்டவரே, வெட்க எனக்குரியது ஆண்டவரே, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீர் ஒருவரே சகல அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும்? எதுனா காரு பங்களா காசு பணம்லாம் கொடுத்தாருன்னா நடுவில் நின்று சபையில் நின்று சாட்சி சொல்கிறதுக்கு, இல்லை யூடியூப்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்கிறதுல எனக்கு ஆட்கள் உண்டு. நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் இன்றைக்கு என்னை பல கோடிகளுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி பேர் உண்டு. எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு என் கிறிஸ்துவுக்கு அவருடைய பாடுகளுக்கு நான் பங்குள்ளவனாய் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நான் நிற்கிறேன். என் கிறிஸ்து வாழ்கன்னு சொல்றதுக்கு நீங்க ஒருத்தர் இல்லை, அந்த ஒருத்தர் தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பனை வெளிப்படுத்த முடியும். அவருடைய அன்பனை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாய் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, அந்த பங்கை தெரிந்து கொண்டால்தான் உனக்குண்டான எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்துவாய். அப்போ யோவான், அங்கே அந்த சம்பவத்தை மாத்திரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்ப இங்க ஏன் இயேசுவின் மார்பிலே இவர் சாய்ந்து கொண்டிருந்தார்? யோவான், எனக்கு இயேசு ராஜனே பஸ்காவை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு பிரதான ஆசாரியன் ஒரு பஸ்காவை அடித்து இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்குவார். அதே போல நாளைக்கு 3 மணிக்கு எனக்காக ஆண்டவரே, எனக்காக ஏன் இவர் ஒரு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார்? நீர் படப்போகிற இந்த பாடுகள் எனக்கானது ஆண்டவர் என்ற ஒரு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யோவான் அவருடைய மார்பிளை சாய்ந்து கொண்டது போல இன்னைக்கு எத்தனை பேருடைய மார்பிளை சாய்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் இந்த அன்பை கேட்கிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை உணரணும். அந்த பாடுகளுக்கு பங்கு, அந்த பங்காளி, ஏசப்பாவுக்கு பங்காளி தேவை. அவருடைய பாடுகளுக்கு நீ பங்காளியா இருக்கணும். என்னடா ஏசுன்னு ஓடுற, உங்க சாமி உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலையா? அவர் எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, ஏன்னா அவரையே எனக்கு கொடுத்துட்டாருங்க. கையை வைத்திராமன்னு சொல்லாமா? எனக்கு எதுவுமே வேணாம் சகோதரனே, சகோதரியே, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அவரையே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமா என் கர்த்தரை ஆராதிப்பேன் என்பது கர்த்தரில் அன்பு கூறுவது. அந்த நல்ல பங்கு நீ தெரிந்து கொண்டிருக்கணும். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும், கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு எப்படி சொல்றது, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு கோடி பேர் உண்டு. நான் கேட்டதை கொடுக்கலனாலும், என்கிட்ட இருக்கிறதும் என்னை விட்டு போனாலும் அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. ஏன்னா மகிமை யாருக்கு? மகிமை யாருக்கு? தேவாதி தேவனுக்கு. நாளைக்கே நீங்கள் போகிற கம்பெனியில் திடீர்னு ஒரு எம்டி வந்து என்னமோ ஆகிட்டு போயிட்டாரு, நீங்கள் தாங்க எம்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் தாங்க எம்டி. ஐயோ, போயிட்டு வந்து பிரைஸ் தி லார்ட், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயர்த்தி விட்டீர். அத்தோட சர்ச்சுக்கே வர மாட்டேன். என்னங்க ரொம்ப பிஸிங்க, எம்டி போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா? ஆனா இருக்கிறதும் போயிருச்சு, என்கிட்ட இருக்கிறதும் போயிருச்சு. அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. ஆமேனா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது.
எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், அந்த பிடிக்கிறதெல்லாம் அவரை நான் மகிமைப்படுத்துவது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் கர்த்தர் எனக்கு போதும். என்னுடைய விலையேற பெற்றதெல்லாம் அவருக்கு உரியது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இருந்தால் எல்லாரும் என்கிட்ட தேடி வருவாங்க. ஆனால் அதையெல்லாம் நான் அனுபவிப்பதில்லை. அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. தன்னை விட்டு எடுபடுற நல்ல பங்கு நான் தெரிந்து கொண்டேன். இதை கவனிங்க, இந்த அன்பை பரிபூர்ணமாய் உணர்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படியாகிலும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் உணர்ந்து, எப்படியாகிலும் நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் மகிமை அடைஞ்சு போகணும்னா, இயேசு ராஜா எப்படி செத்தாரோ அதே போல இயேசு ராஜாவுக்காக அடி வாங்கி, நாய் அடி பேய் அடி வாங்கி நான் சாவணும். இதெல்லாம் விரல விட்டு எண்ணிடலாம். இந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் எல்லாரும். எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதெல்லாம் எனக்கு நஷ்டம். இதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது. எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதெல்லாம் எனக்கு நஷ்டம், எல்லாம் எனக்கு குப்பை. அந்த குப்பை என்ற இடத்துல மலம், மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா மலம். எனக்கு இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இல்லைன்னா போயினே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர்? அல்ல, அப்பா நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நீர் நல்லவர்னு சொல்ல முடியுமா? அதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது. ஏன்னா அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்கு. அவர் பட்ட வேதனை நல்லா கவனிங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, வேதத்தை படிச்சு அல்ல, நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, இயேசு ராஜா ஏன் அவருக்கு ஏன் இவ்வளவு அன்பு நம்ம மேல தெரியல? அவர் அவ்வளவு அகோரமா அடிக்கப்படலைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவனுக்கு முன்னாடி ஒரு உலகம், ஒரு பொருள் நிலைக்கணும்னா இவர் நசுக்கப்பட வேண்டும். நசுக்கப்படுவதற்கு இவர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அன்புல நடந்து கொள்வீங்களா? என் அன்பை யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் கேட்கிறார் இன்னைக்கு, என் அன்பை யார் புரிந்து கொண்டது? எங்க அப்பாவுக்கு மகிமை செலுத்து, அப்பாவுக்கு மகிமை செலுத்து, அப்பாவுக்கு மகிமை செலுத்து. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று அப்பாவுக்கு மகிமை செலுத்த முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து சுற்றி வச்சுக்கணும். என் பெருமையை பார், என்னை பார், என் அழகை பார், என்னை பார், என் அழகை பார். அப்போல்லாம் ஒரு விளையாட்டு விளையாட சின்ன பசங்க இருக்கும்போது எத்தனை பேர் அந்த விளையாட்டு விளையாடி என்னை பார், என் அழகை பார்? யாராச்சும் கை தூங்கல? யாருக்கும் தெரியாது அந்த விளையாட்டு? இன்னைக்கு எல்லாரும் என்னது, என்னை பார், என் அழகை பார். அப்படி யாராவது என்ன பார்த்தா என்ன அது மூஞ்சி ஒரு மாதிரி திருப்பிக்கின்னு போகுது. அது நல்லா கம்மல், நல்லா கழுத்தில் மூக்கெல்லாம் நாக்கெல்லாம் போட்டுருந்தா தான் வந்து பேசுவா அவெல்லாம். இதை வேற 4 பேர்கிட்ட சொல்கிறது. என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னையா கிறிஸ்தவம் இன்னைக்கு போயின்னு இருக்குது. இன்னைக்கு இந்த மாய உலகத்தில் மாயைக்காக நிற்காதீங்க, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. கிறிஸ்துவின் அன்பை நீ வெளிப்படுத்தணும்னா, உன்னுடைய விலையேற பெற்றதெல்லாம் அவரை நீ மகிமைப்படுத்தணும்னா, என் பங்கு அவர்தான் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். என் பங்கு அவர், சிலுவை என் பங்கு. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆவதற்கு நம்மை உபத்திரப்படுத்துகிறார் நம்முடைய ஆவிகளின் பிதா என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கா. இப்போ கடைசியாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலினுடைய கூற்று என்ன தெரியுமா? இந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்த்த, கவனிங்க, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற, கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, மேல நான் வச்சிருக்கிற அன்பை நீ புரிஞ்சுக்கினியா? நீ செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் நான் அடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டேனே, இதை நீ புரிஞ்சுக்கினியா? இந்த அன்பை நீ புரிந்து கொண்டது, இந்த அன்பில் நடந்து கொள்ளுங்களேன். ஏன் பதறீங்க? உனக்காக என் உயிரையே கொடுத்தனே, நான் உன்னை கைவிட்டுருவேனா? ஏன் பதறீங்க? உன் தேவனை மகிமைப்படுத்து, அவர் நல்லவர்னு சொல்லு. ஒவ்வொரு மனுஷனும் நான் நீதிமான், என் பெருமையை பார்த்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. ஆனால்
கிறிஸ்தவன் அப்படியே என்ன உபத்திரம் வந்தாலும், போராட்டமோ வியாகுலமோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டினியோ வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் தேவ தூதர்களானாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எனக்கு எதெல்லாம் லாபமோ, இந்த நலத தைலம் எனக்கு லாபம்தான், ஆனால் என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவை எனக்கு நஷ்டம் என்று கருதுகிறேன். எத்தனை பேர் கருத முடியும்? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சிட்டாங்கன்னா, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சிட்டாங்க, எனக்கு கூலி போயிடுமே, அங்கே வேலைக்கு போகலாம், என்னை வேலை விட்டு நிறுத்திடுவாங்களே அப்படின்ட்டு அசால்ட்டாக ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஓடுறது. அன்பாய் சொல்லுகிறேன், நான் குற்றப்படுத்த சொல்லலை, உணர்வடையும்படி இப்போ சொல்லுகிறேன். உணர்வடையுங்க. இந்த மாய உலகத்தில் எனக்கு லாபமாக இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் லாபமெல்லாம் என் கர்த்தர். அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. ஆமேனா? எத்தனை பேர் பங்கா இருக்கிறீங்க? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு. என் தேவ ஆட்டுக்குட்டி, என் பஸ்கா ஆட்டுக்குட்டி, என்னை மீட்க வந்து என் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர் பட்ட உபத்திரவத்துக்கு நான் பங்காளி. நான் எவ்வளவு உபத்திரவத்தில் இருந்தால் என் கர்த்தரை உயர்த்துவேன். இந்த அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் நிருபம். வாசித்து முடிச்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. பிலிப்பியர் நிருபம், அதில் 3வது அதிகாரம் 7 வாசிமா. 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய நான் டிசைட் பண்ணிட்டேன். என் மனதில் தீர்மானம் எடுத்து விட்டேன். எனக்கு லாபம்னு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என் லாபம் என் ரட்சகர், என் லாபம் என் இயேசு ராஜன். அவர் என் லாபம், என் ஜீவன், என் ஜீவனாகிய இயேசுவே என் லாபம். இந்த உலகத்தில் எது என் லாபம்? எது என் கூட வரும்? கடைசி வரைக்கும் எது என் கூட வரும்? உங்கள் வீட்டுக்காரா? நீ எப்போ பார்ப்பாருன்னு பிளானிங்கில் இருக்கிறாரு. நம்பி ஏமாந்து போயிடாத. என் வீட்டுக்காரர் என் கூட வந்துடுவார். அப்பா, சர்ச்சைக்கு எனக்கு 2 மணி நேரம் எனக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், மனசு சமாதானமாக இருக்குது, உட்காந்துக்கிறாரு. ஏன் இது ஓடி பிடிச்சி, இது அந்த வீட்டுக்குள்ளே ஒரே தொல்லை. அப்படிதானே? எது உனக்கு லாபம்? கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு ஆதாயம். இங்கே சொல்றார் அப்போஸ்தலர் பவுல், கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும். கிறிஸ்துவை என்ன பண்ணணுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திட்டீங்களா? வரப்போறாரு, மகாராஜா வரப்போறாரு. மத்திய ஆகாயத்தில் அவர் சத்தம் கேட்க போகுது. அவரை ஆதாயப்படுத்திக்க அப்படின்னா அவரை உங்க பக்கம் வெளிச்சிக்குங்க, உங்க பக்கம் இழுத்துக்குங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க பக்கம். கர்த்தர் என் பக்கம். அவரை ஆதாயப்படுத்திக்குங்க. அவர் எதில் நீ ஆதாயப்படுத்த முடியும்? அவருடைய பாடுகளுக்கு நீ பங்காளின்னு காட்டணும். எப்பொழுது நீ கிறிஸ்துவுக்கு நீ பங்காளியா இருக்க முடியும் தெரியுமா? எப்பொழுது நீ கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் தெரியுமா? எப்பொழுது அவருடைய எக்கால சத்தம் உன் காதல தொனிக்கும் தெரியுமா? அவருடைய அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். கல்வாரி அன்பு உன் இருதயத்துக்குள்ள பரிபூர்ணப்பட்டிருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, எப்படியாகில நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. என் ஆதாயம் கர்த்தர், எனக்கு எதுவுமே லாபம் இல்லை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. எல்லாரும் பார்க்கட்டும், என்ன இந்த மூஞ்சில இந்த நீதி எனக்கு தேவை கிடையாது. நல்லா நான் நியாயப்பிரமாண நீதின்றது நம்முடைய மூஞ்சி.
நம்முடைய முகம்தான் நியாயபரமான சுயநீதி. இந்த நீதி எனக்கு இல்லை. நான் கிறிஸ்துவை பற்றி விட்டேன். அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஆவியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவ நீதி. சொல்லிட்டு சொல்றாரு 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ளீஸ். இப்போ இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, அப்புறம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது. எல்லாம் கவனிங்க. ஏசப்பா உயிரோடு எழுந்தார்ல, எல்லாம் கவனிங்களா? ஏசு கிறிஸ்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தார்ல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு மரித்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் அவர் உயிரோடு எழுந்துட்டார்ல. எப்படி அவர் எழுந்தார்? எப்படி பாடுபட்டால் அவர் எழுந்திருப்பார்? இதை உட்காந்து யாரும் ஆராய்ச்சி பண்றீங்களா? இதை யாரும் ஆராய்ச்சி பண்றீங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை எப்படிப்பட்டது? எப்படி இந்த மனுஷன் எழுந்தார்? அதனை ஆராய்ச்சி பண்ணாம நான் மகிமை அடைந்து ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் பங்கடைய முடியாது. ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் பங்கடையணும்னா கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியம், பங்கு, யாம் பங்கு. அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் பொறுப்பேற்க வேண்டும். இதுவே பங்கு. கிறிஸ்துவின் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியும், அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு நிந்தைக்கும் நான் பொறுப்பேற்கிறேனே. என்னுடைய இந்த பாவத்திற்காக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். என்னுடைய இந்த பாவத்திற்காக அவர் கையில விலங்கிடப்பட்டார். என்னுடைய இந்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டார், வாரடிப்பட்டார். அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்பட்டது. எல்லாவற்றிலும் நான் என்ன செஞ்சு அவர் அப்படிப்பட்ட பாடுகளை சுமந்தார். இதுதான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிலுவை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் ஒன்று ஏற மாட்டேங்குது. போன வருஷம் கர்த்தருடைய கிருபையினால வேற லெவலில் தேவன் நமக்கு விளக்கப்படுத்தி கொடுத்தார். அந்த 8 நாளும் எப்படிப்பட்ட மகிமையானதுன்னு சொல்லி, இந்த முறை இன்னும் பயங்கர மகிமையாய் அது நல்ல ப்ராக்டிக்கலாக தேவன் எப்படியெல்லாம் இந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானம் செய்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் அவருடைய பங்காக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் பாருங்க, இந்த வசந்த வாசத்தை முடிக்க போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. எப்படி பவுல் விரும்புகிறாரு? எனக்கு நல்ல சாவே வரக்கூடாது ஆண்டவரே. பவுல் விரும்புகிறாரு, ஆண்டவரே எனக்கு நல்ல சாவே வேணாம். எனக்கு இயேசு ராஜா முகத்தை இதுக்கு முன்னாடி கண்டவர்கள் எல்லாம் யாருப்பா அது? அவர் மூஞ்சே தெரியலையே. அவர் முகமெல்லாம் ஏன் இவ்வளவு அகோரமாய் அந்த கேடு அடைந்திருக்குதுன்னு சொல்லி அவருடைய முகம், அந்த முகமெல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏசப்பாவுக்கு சொல்கிறாங்க, ஜோசபஸ் சொல்கிறார், வரலாற்று ஆசிரியர், இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருந்த புருவம் எல்லாம் அப்படியே இந்த சாட்டை அடிக்கும் போது அப்படியே இந்த பிச்சுக்குன்னு வந்து அப்படியே புருவம் எல்லாம் தொங்கி கொண்டு இருந்துதான் மேலே சிலுவையில். அந்த முகம் எல்லாம் அப்படியே சிதைக்கப்பட்டு மிஷ்காத் ஆனாரே. மிஷ்காத், ஷாக்கத் என்றால் அந்த உரு சிதைவு, மிஷ்காத் என்றால் மேசியா உரு சிதைக்கப்பட்டார். உரு அப்படியே சிதைந்தது. பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என் தேவனே எப்படியாக ஏசப்பா போல என்ன சாகடிங்கப்பா. பிரதர், என்னம்மா ஏசப்பா என்ன கைவிட்டார் பிரதர்? என்ன சொல்லுங்க? நேத்து என்ன எறும்பு கடிச்சிச்சு பிரதர். உண்மையா சொல்லவா? நேத்து என்ன எறும்பு கடிச்சிச்சு பிரதர். எப்படி எறும்பு என்ன கடிக்கலாம்? இதுங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்து அடைந்த அதே மரணத்தை நான் அந்த மரணத்துக்கு உள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுதாங்க கிறிஸ்துவில் வைத்திருக்கிற அன்பு. அவர் பட்ட பாடுகளுக்கு பங்காளியா இருந்துக்கணும், அவர் ஆராதிக்கணும். அவர் பட்ட பாடுகளுக்கு பங்காளியா இருந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறோமே, அதுதான் அன்பு. பல உடம்புல வியாதி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் நேற்று வந்த ஆண்டவரே, நான் புல்லின் பூவாய் இருக்கிற புல்லா இருக்கிறேன், என் பெருமை எல்லாம் புல்லின் பூவாய் இருக்கிறது. காற்று வீசினதும் அது ஒண்ணுமில்லாம போகும். ஆனால் நீரோ என்றென்றைக்கும் துதிக்கு பாத்திரர். நீர் துதிக்கு மேலானவர், நீரே துதிக்கு பாத்திரா இருக்கிறவர். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர். உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், எந்த சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்துவேன். என் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஏனென்றால் நான் உம்முடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. அவருடைய பாடுகளுக்கு யார் பங்காளியா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ள போவாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏசப்பாவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாருன்னா பாடுபடுகிற ஜீவியம் நமக்குள்ள இருக்கணும். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவுக்கு மகிமைன்னு சொல்லி அவரை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர் தரித்து கொண்டு அவருக்காக ஓடி நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நல்லவர்னு சொல்லி உயர்த்த வேண்டும். பாடல் ஆராதனைன்னா அந்த இருதயம் அப்படியே இருதயத்தில் துதி இருந்துச்சுன்னா பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேவனை எப்படி துதிக்கணும்? இருதயத்தில் கிறிஸ்து இருக்கணும். அவர் செய்த நன்மைகளை நீ உணர்ந்துட்டனா உன் வாயில் அப்படியே பாட்டு வரும். பாட்டு அது டியூன் இருக்குதா, மியூசிக் இருக்குதா, நல்லா சேர்ந்து பாடுறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் இருதயத்தில் என் கர்த்தர் இருக்கிறார், அவரை நான் துதிப்பேன்னு நம்முடைய வாயில் அறிக்கை செய்த பாட்டு பாடுவோம். அதுக்கு ரொம்ப பெரிய மியூசிக்லாம் வேணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இருதயத்தில் கர்த்தர் இருப்பது என்பது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அனுபவம். அதனால் நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் வீட்டில் ஏசி இருக்குது? இந்த கொமைச்செல்லாம் உட்காந்துக்கின்னு விசிறிக்கின்னு வேர்வை தண்ணி தொடச்சின்னு தூக்கின்னு உட்காந்துக்கிறோம். அப்படி இருந்து ஏசு நல்லவர்னு சொல்லி துதிக்கிறோம். ஆமேனா? நீங்கள் தான் அவருடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்கள். ஆமேனா? எத்தனையோ பாடுகள், பிரச்சனை, போராட்டம், வீட்டில் கடன் பிரச்சனை, தொல்லைகள், எத்தனையோ நிந்தைகள், உடல் சரீரத்தில் பலவீனங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தரை ஆராதிப்பேன் வருகிற நாம் பாக்கியவான்கள். ஆமேன். நீங்கள் தான் கிறிஸ்துவுடைய பங்காளிகள். அவருடைய பாடுகளுக்கு பங்குள்ள இருக்கிறீர்கள். அவரில் அன்பு கூறுகிறீர்கள். ஒருமனப்பட்டு சபையில் அவரை உயர்த்துகிறீர்கள். கர்த்தர் உங்களில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேனா? நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்பா நான் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்த